சில நாட்களுக்கு முன்பு ஒருவருடன் கதைத்து கொண்டிருக்கும் பொழுது அவர் என்னோடு பகிர்ந்து கொண்ட ஒரு விடயம், நான் அவருக்கு கொடுத்த ஒரு விளக்கம், இதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அவர் என்னோட கதைத்த விடயம் என்னவென்றால், அவரோட ஃபேமிலியில் ஒருத்தர் கடந்த மாதம் மௌத்தாகிவிட்டார், இறந்து விட்டார். அவர் அவருடைய ஷாப்பில், ஒரு க்ரோசரி ஷாப், நாங்கள் சொல்லுவோமே சில்லறை கடைன்னு சொல்லி க்ரோசரி ஷாப், அது அவர் தான் மெயின்டைன் பண்ணுறார். அப்போ அவர் அந்த கெஷியர் இருக்கிற நேரமே அவருக்கு ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் ஒன்று அவர் அங்கேயே மௌத்தாகி விட்டார், இறந்து விட்டார் என்று சொல்லிட்டு அவர் அடுத்து சொன்ன விஷயம்தான் ஆக பெரிய ஒரு விஷயம். என்னன்னு சொன்னால், சார் பாருங்க, ஒரே பிஸ்னஸ் வியாபாரம் நீந்தே மௌத்தாகிட்டார். அவர் பள்ளியில் தொழுகையிலையோ குருவான் ஓதி நிற்கிற நேரமோ தொழுது கொண்டிருக்கிற நேரமோ மௌத்தாகி இருந்தால் நல்ல இந்திக்கும் தானே. பாருங்க, கடைசி வரைக்கும் கடை வியாபாரம் இருந்து மௌத்தாகிட்ட என்ன செய்ய என்று சொன்னார். அப்பொழுது நான் அவருக்கு ஒரு பதிலை, அவர் சொல்வது எல்லாத்தையும் தெளிவாக கேட்டுவிட்டு பதிலை கொடுத்தேன். அந்த பதிலில் நான் இப்போ சொல்கிறேன். என்னென்னு சொன்னால், நான் அதுக்கு முன்பு ஒரு விடயத்தை சொல்கிறேன். ஒரு விடயத்தை ஒருத்தர் சொல்கிறார் என்றால் அவர் அதை தவறாக புரிந்து கொண்டு சொல்கிறார்னு சொன்னால், அந்த விடயத்தில் உங்களுக்கு ஒரு சிறந்த அறிவோ ஒரு பார்வையோ இருக்குதுன்னு சொன்னால் கட்டாயம் அவருக்கு நீங்கள் விளங்கப்படுத்துங்க. என்று சொன்னால் அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி முக்கியம். அது யாராக இருக்கட்டும், அவர் படித்தவராக இருக்கட்டும், பட்டம் பெற்றவராக இருக்கட்டும், பிஹெச்டி முடித்தவராக கூட இருக்கட்டும். பிஹெச்டி முடித்தவர் கூட அவருக்கு ஒரு துறையில் தான் அதில் சம்மந்தமான அறிவு இருக்கும். உலகத்தையே கரைத்து கொடுத்திருக்க மாட்டார். ஆகவே யார் ஒருவர் உங்களுடைய ஒரு விடயத்தை பகிர்ந்து கொண்டாலும் உங்களுக்கு அதில் ஒரு மாற்று கருத்தோ இல்லை அதுக்கு உங்களுக்கு ஒரு வேறு பார்வையோ ஒன்று இருந்தால், அது அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், படித்தவராக இருக்கட்டும், பட்டம் பெற்றவராக இருக்கட்டும், மௌலவியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும் இருந்தாலும் உங்களோட கருத்தை நீங்கள் முன்வைக்கிறது அவருக்கு சிந்தனையை தூண்டும். அவர் தவறாக புரிந்திருந்தால் அதனை மாற்றிக்கொள்வார். ஓகே, அந்த விடயத்துக்கு நான் வரேன். என்னென்னு சொன்னால், அவருடைய அப்படி அவர் சொன்னார், அவரோட ஃபேமிலியில் ஒருத்தர் இப்படி மௌத்தாகிட்டார் சார், கெஷியரில் இருந்து கொண்டு ஒரே கடை யாவரண்டு தொழுகையிலையோ குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிற நேரமோ மௌத்தாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் தானே அப்படின்னு சொன்னார். பாருங்க, இப்படி தவறான ஒரு புரிதலைத்தான் நீங்கள் சமூகத்தில் மண்டையில் போட்டு வச்சுக்கிறாங்க. இப்படித்தான் காலமாக தொழுகையில் மௌத்தா போனால், ஓதி கொண்டு மௌத்தா போனால், நல்ல இடங்களுக்கு போயிட்டு மௌத்தா போனால் தான் நல்ல மௌத்து, வேற எங்கேயும் மௌத்தா போனாலும் அவ்வளோ சிறப்பு இல்லை. அது முக்கியமாக கடை செஞ்சு நிற்கிற நேரம் கெஷியரில் மௌத்தா போனாலோ, பிஸ்னஸ் செஞ்சு நிற்கிற மௌத்தா போனாலோ, அவரோட ஜொப் அவர் செஞ்சு நிற்கிற மௌத்தா போனாலோ அது அவ்வளோ ஒரு சிறந்தது இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் தான் மண்டையில் போடப்பட்டிருக்குது. இதுக்கு ஒரு ஹதீஸே போதும் இந்த அவ்வளோத்தையும் உடைச்சி போடுறதுக்கு. திருமீதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ், நேர்மையான உண்மையான வியாபாரி மறுமையில், நபிசான் சொல்ற ஹதீஸ் பாருங்க, நேர்மையான உண்மையான வியாபாரி மறுமையில் நபிமார்களுடன், சுஹதாக்களுடன், ஷஹீதுகளுடன், சித்திகின்களுடன் இருப்பார். ஒத்தரில்லை. யாருக்கு இது சொல்லப்படுது? நேர்மையாக உண்மையாக கலப்படமில்லாம பொய் இல்லாம வியாபாரம் செய்யக்கூடியவர், அவரோட தொழிலை செய்யக்கூடியவர் நாளைக்கு மறுமையில நபிமார்களோட, சுஹதாக்களோட, சித்திகின்களோட இருப்பார். அந்த ஹதீஸ விளங்கப்படுத்துற நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிக்னல் ஒன்று கொடுத்தாங்களாம், சைக்கினை செய்தாங்களாம். நேர்மையான வியாபாரியும் நானும் மறுமையில சொர்க்கத்தில் இப்படி இருப்போம்னு காட்டினாங்களாம். 2 விரல் அப்படின்னு சொன்னால் நபியும் அந்த வியாபாரம் செய்யக்கூடியவர்களும் இவ்வளவு நெருக்கமாக இருப்போம். இந்த தகுதி வேற எந்த அமல் செய்யறவங்களுக்கும் அப்படி ஒரு ஹதீஸ்ல கொடுக்கப்படலை. வேற எந்த அமல் செய்யறவங்களுக்கும் அப்படி ஹதீஸ்ல கொடுக்கப்படலை. உலமாக்கள்கிட்ட கேட்கலாம் நீங்க. ஆகவே பாருங்க, உண்மையாக நேர்மையாக கலப்படமில்லாம பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க, வியாபாரம் செய்யக்கூடியவங்க, அது பிஸ்னஸ் மேன் பிஸ்னஸ் உமன் ஆகட்டும், ஆணோ பெண்ணோ யாரோ, அவங்களோட தொழில அவங்க சிறப்பாக செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய அந்தஸ்து இருக்குது.
அந்த தொழிலை செஞ்சு கொண்டிருக்கிற நேரமே அவங்களோட உயிர் பிரியுதுன்னு சொன்னால் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய அந்தஸ்து இருக்குது. அவங்க சொர்க்கவாதி. அத்தனை அதி சொல்லுது. சரி, வெறுமனே தொழுகையில் நோம்புல அதே நேரம் குருவான் ஒதுக்கிக்கொள்ள மூத்தா போனாத்தான் இப்படி சிறப்பு. கெஷியர் வைக்கிறார், பிஸ்னஸ் செஞ்சு கொண்டிருக்கிறார், அப்படியே மூத்தா போயிட்டார், அவருக்கு அப்படி சிறப்பு இல்லை. ஏன்னா என்ன காட்டிக்கிறாங்கண்டா, இந்த சம்பரிக்கிறது, படிக்கிறது, பிஸ்னஸ் செய்யறதுலாம் உலக மோகம், உலக மோகம், உலக மோகம், உலகத்துக்காக பாடுபடுறாங்கன்னு தான் மண்டையில போட்டிக்கிறார். உலகத்துக்காக பாடுபடல, அவங்க இபாதத் செய்யறாங்க. நேர்மையான வியாபாரம்ன்றது பெரிய இபாதத்தே. அப்ப நேர்மையான வியாபாரின்றது அவர் எவ்வளவு பிரச்சனைகளை, எவ்வளவு நேர்மையா வியாபாரம் செய்யறதே பிரச்சனை தான். நேர்மையாக வியாபாரம் செய்யக்கூடியவங்க எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி சந்திச்சு அவங்களோட தொழிலை காப்பாற்றி முன்னுக்கு போகணும். அதனால தான் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய கிஃப்ட். சரியா? அப்போ அவர்கிட்ட இது விஷயத்தை நான் சொல்றேன். இன்னொரு சம்பவத்தை நான் சொன்னேன். இதுவும் ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு சம்பவம். ஒருவர் சொல்றார், நபியே, ஏண்ட சகோதரன், அவரோட தம்பியோ நானாவோ, ஏண்ட சகோதரன் எந்த நேரமும் பள்ளியில தான் தொழுகிறார், நோன்பு பிடிக்கிறார், சுண்ணத்தான தொழுக, சுண்ணத்தான நோன்பு, பள்ளிதான், இபாதத், அமல், அதே தான். அவளோட வாழ்க்கையே அதே தான். இந்த நேரம் அதுதான். அவருக்கு நான் தான் நபியே சம்பாரிச்சு சாப்பாடு கொடுக்குறேன். நான் வேலைக்கு போயிட்டு நான் சம்பாரிச்சு அவருக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன், அவருக்கு தேவையானதை செய்கிறேன்னு சொல்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அவரை விட நீங்க அல்லாட்ட சிறந்தவர். அவரை விட நீங்க அல்லாட்ட சிறந்தவர். ஒரு நிமிஷம் கூட நபி யோசிக்கல. ஏண்டா தொழில் எவ்வளோ கஷ்டம்ன்றது தெரியும், எவ்வளோ சவால்ன்றது தெரியும், எவ்வளோ டென்ஷன் ப்ரெஷர்ன்றது தெரியும். அதை நேர்மையாக செய்கிறது இன்னும் கொஞ்சம் கஷ்டம். அதை நேர்மையாக செய்கிறவங்க அவங்களுக்கு சொர்க்கம்ன்றது ஹதீஸுன்னு சொல்லுது, இந்த சம்பவம்னு சொல்லுது. அதனால் இந்த பேட்டர்னை மாற்றுங்க. தயவு செய்து யோசிங்க. வேங்கதான் தொழுது கொண்டு மௌத்தா போகிறாங்க, ஓதி கொண்டு மௌத்தா போகிறாங்கன்னா ஓகே, அவங்களுக்குரிய அந்த கூலி வேறையாக இருக்குது. ஒருத்தர் தொழில் செஞ்சுட்டு மௌத்தா போகிறார், அவரோட தொழில், அவர் எந்த தொழிலாகவும் இருக்கட்டும், பிஸ்னஸ் செய்கிறார், டாக்டர் ஆகிக்கிறார், இன்ஜினியர் ஆகிக்கிறார், லோயர் ஆகிக்கிறார், எந்த தொழிலாக வேண்டியா இருக்கட்டும், டீச்சிங் செய்கிறார், நீங்கள் ஒரு மேனேஜராக இருக்கிறார், அவரோட தொழில் இல்லை அவர் நேர்மையாக உண்மையாக களவில்லாமல் கலப்படம் இல்லாமல் போயிட்டு அவர் மரணிக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு இறைவன் உயர்ந்த அந்தஸ்து இருக்குது. இஸ்லாமிய நம்பிக்கைப்படியும் சரி, அடுத்த மத சகோதரர்கள் நம்பிக்கைப்படியும் சரி, இந்து மதம், பௌத்த மதம், எந்த மதமாக இருக்கட்டும், அவங்க நேர்மையாக உண்மையாக செய்யக்கூடியவங்களுக்கு அவங்களோட மத நம்பிக்கைப்படி அவங்க முக்தியை அடைஞ்சிடலாம், முக்தி நிலைக்கே போயிடலாம். சரி, ஆகவே நேர்மையாக உண்மையாக வியாபாரம் செய்யக்கூடியவங்க, அவங்களோட தொழிலை செய்யக்கூடியவங்க, தான ஜொப்பை செய்யக்கூடியவங்க இறைவன்ட்ட மிக 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 உயர்ந்த அந்தஸ்தையுடையவர்கள், இறைவன்ட்ட மிக மிக உயர்ந்த அந்தஸ்தையுடையவர்கள். ஆகவே தவறான இந்த கான்செப்டை பரப்பாதீங்க. தொழுகையில மௌத்தா போனா தான் நல்லம், ஓதி கொண்டு மௌத்தா போனா தான் நல்லம், நல்ல இடத்துக்கு போயிட்டு மௌத்தா போனா தான் நல்லம்னு அப்படி எல்லாம் அதை மட்டும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி மண்டையில போட வேணும். உலமாக்கள் சம்மந்தமாக கொஞ்சம் சமூகத்துக்கும் விளக்கத்தை கொடுக்கணும். இப்படி ஹதீஸ்கள் இருக்குது, இப்படி சம்பவங்கள் இருக்குது. ஒரு தொழில் செய்கிறது எவ்வளோ பெரிய சிறப்பு, படிக்கிறது எவ்வளோ பெரிய சிறப்பு, ஒரு கல்வியில் முன்னுக்கு போகிறது எவ்வளோ பெரிய சிறப்பு, கல்வி கற்று சமூகத்துக்கு பிரயோசனமாகிறது எவ்வளோ பெரிய சிறப்பு, ஒரு நேர்மையான தொழில் செய்து ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணி எத்தனையோ பேருக்கு தொழில் கொடுக்கறது எவ்வளோ பெரிய சிறப்பு, எத்தனை குடும்பங்கள் வாழும். நேர்மையான உண்மையான தொழில் செய்கிறவர் இவ்வளோ அந்தஸ்து வைக்கிறார் இறைவன்ட்டன்றதை விளக்கப்படுத்தணும். இந்த விளக்கத்தை தான் நான் அவர்கிட்ட கொடுத்தேன். அவர் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார், சார் இவ்வளோ காலமும் நான் திங்கிங் பண்ணினது வேறொன்று, நீங்கள் எனக்கு சொன்ன இந்த விஷயம் நல்ல ஒரு மைண்டில் நல்ல ஒரு தெளிவுன்னு கிடைச்சிக்குது. இனி நான் எல்லாரையும் பார்க்குற பார்வை சிறப்பான பார்வையாக இருக்கும்னா, எல்லாரையும் பார்க்குற பார்வை சிறப்பான பார்வை. அவங்களோட தொழில் அவங்க உண்மையாக முன்னுக்கு போகிறாங்களா, நேர்மையாக முன்னுக்கு போகிறாங்களா, அவங்க யாராக இருந்தாலும் இறைவன்ட்டு அவங்க மிக 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 உயரிய அந்தஸ்துக்குரியவர்கள். சரி, ஓகே, மீண்டும் சந்திப்போம்.